கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு வேத வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஒரு தலைப்பின் கீழே சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆசைப்படுகிறேன். ஆ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்ற தலைப்பின் கீழே வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. இதற்கு ஆதாரமாய் நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இங்கு ஆண்டவரால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள், ஆண்டவருடைய இரத்தத்தாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு இன்றைக்கு அவருடைய நாமம் மகிமையிடும்படியே ஆண்டவருக்கு ஒரு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருமே, அனைத்து குடும்பமே ஆண்டவருடைய சந்ததி தான். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ரட்சிப்பு என்பது. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ பேர் கோடாகூடியா இருக்கிறாங்க. இந்த இந்திய தேசத்திலையும் கொடாக்குடி ஜனங்கள் ஆண்டவரை அறியாது இருக்கிறாங்க. அறியாமையினால வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன் யார் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அதிகமா இருக்காங்க. ஆனால் அவர்கள் மத்தியிலும் நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாகவும் தொழுது கொள்ளும்படியாகவும் நம்ம குடும்பமும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் அது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த ரட்சிப்பின் காரியம் ஆண்டவர் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தந்திருக்கிறார். ஸோ இப்போ ஆண்டவரால் நம்ம ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியமாய் நம்ம அதை கருது கொள்ள வேண்டும். எதற்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார்? நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்றால், ஆண்டவருக்காக நம்ம ஒரு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழும்படியாக, ஆண்டவருக்கு என்று ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படி தான் ஆண்டவர் நம்மளுக்கு தெரிந்து கொண்டார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். என் மூலியமா என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு என்னுடைய பிள்ளைங்களும் அதே மாதிரி ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்து சந்ததி சந்தையாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதான், கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டவருடைய திட்டம். அனாதி தீர்மானத்தின்படி ஆதி முதல் ஆண்டவர் கொண்டிருக்கிற ஒரு திட்டம் என்றால், குடும்பமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். குடும்பங்கள் ஆண்டவருக்கென்று ஒரு சிறு பரிசுத்த கூட்டம் உருவாக்கப்படணும் என்பதுதான் ஆதி முதல் ஆண்டவர் கொண்டிருக்கிற திட்டம். அதன் மத்தியில தான் உலகத்தில் இருந்த நம்மளை பிரித்தெடுத்த தேவன் நம்மளை தெரிந்து கொண்ட ஒரு சந்ததியாய் உருவாக்கி ஆண்டவர் நம்மளை தொடர்ந்து பயன்படுத்துறாங்க. அதுக்காக சொல்லப்பட்ட வசனம், நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, அந்தகாரத்தில் இருந்தோம். தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு, அவரிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி, அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய கிருபைகள் எல்லாம் நம்ம அறிவிக்கும்படி, சுவிசேஷமாக அறிவிக்கும்படி ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக நம்ம இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா நம்ம இருக்கிறோம். அதே வேளையில நம்ம ஒரு நல்ல தெய்வ பக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு திட்டம். அவருடைய அனாதை தீர்மானத்தின்படி ஆதி முதல் ஆண்டவர் கொண்டிருக்கிற ஒரு பெரிய திட்டம் ஒரு நல்ல ஒரு தெய்வ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படி தான். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. மல்கியா 2:15 எடுத்து வாசிக்கலாம். மல்கியா 2:15 பாருங்க என்ன சொல்லுகிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. இங்க ஆதாம் ஏவாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியில ஆண்டவர் வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் படைச்சிட்டு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்க ஆதாம் ஏவாள் என்று ஒரு 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 புருஷன் ஒரு மனைவி 2 பேரை தான் ஆண்டவர் படைக்கிறாங்க. எதற்காக என்றால் பரிசுத்தமுள்ள ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி. அதுக்காக தான் ஆண்டவர் அங்க ஆரம்பம் முதலே ஆண்டவர் அதுக்கு தான் பிரயாசப்படுறாங்க. அதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்கிறது. அதுல இருந்து தான் நம்ம இவ்வளவு பூமியில உள்ள ஜனங்கள் எல்லாம் இவ்வளவு பெருகி இன்றளவும் ஆண்டவர் தமக்கென்று ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததி உருவாக்கணுங்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் ஆண்டவருடைய திட்டம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். நம்ம எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்றால், நம் மூலியமாக தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படி, ஆண்டவருக்கென்று ஒரு பரிசுத்த ஒரு கூட்டத்தை உருவாக்கும்படி. இந்த உலகத்துல
நீங்க பாருங்க, ஆண்டவருக்காக உண்மையாக, உத்தமமாக வாழ்கிற ஜனங்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க இல்லையா? கொஞ்சம் தான். ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. ஆனா, இன்னைக்கு தெய்வ பயம் இல்லாம எவ்வளவோ ஜனங்கள் வந்து அ வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை அவருக்கு பயந்து, அவருக்காய் வாழுகிற ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை அ அ தரும்படி ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அதனால நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும், ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். இன்றைக்கு அதுக்கு தான் தேவனுடைய அழைப்பாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். வேதத்துல பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நெறைய பேரு இந்த மாரி அவங்க வந்து அவங்க தேவனுக்காக அவங்க குடும்பத்தை கட்டி தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று வாழ்ந்த மனிதர்கள் அநேகர் இருக்காங்க. அது ஒரே ஒரு நபர மட்டும் இன்றைக்கு நம்ம வேதத்துல பார்ப்போம். ஒரே ஒரு நபர் மட்டும் இந்த வார்த்தையின்படி ஒரு நல்ல அழகான ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை உருவாக்கி நமக்கு ஒரு சாட்சியாக கொடுத்து விட்டு போயிருக்கார். அவர் யார் என்றால் ஏனோக்கு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல ஆரம்பமே அவர் வந்திருக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல ஆ 5ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 21ல இருந்து 24 வரைக்கும் ஏனோக்க பத்தி சொல்லியிருக்கிறது. ஏனோக்கு வந்து இங்க சொல்லப்பட்ட காரியங்கள் வேதத்துல மிகவும் கம்மிதான். ஆனா அவர் பாருங்க ரொம்ப அழகா ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கி அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காய் பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஏனோக்கு நம்ம எல்லாருக்கும் முன்பாக ஒரு சாட்சியாக இருக்கிறார். அவர் குறித்து இங்கே எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11 5ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று இங்கதான் முக்கியமான வார்த்தை சொல்லப்படுகிறது. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். அவன் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கான். எப்படின்னா தேவனுக்கு பிரியமானவன் என்று ஆண்டவரே சொல்லுகிற ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கையை அவன் வந்து பெற்றிருக்கிறான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய நேரங்கள்ல நம்ம உலக பிரகாரமாக உள்ள உறவுகள்ல யாருமே நம்ம வந்து திருப்தி பட முடியாது. அது எந்த உறவுகளால இருந்தாலும் சரி. குடும்ப உறவுகள்ல யாரு எப்படி இருந்தாலும் நிறைய குறைகள தான் சொல்லுவாங்க. நிறைகள பார்க்கவே மாட்டாங்க. குறைகள தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா பாருங்க நம்ம இல்லாதப்ப ஒருவேளை நம்ம மரணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தா நிறைகள அதிகமா சொல்லுவாங்க. குறைகள சொல்ல மாட்டாங்க. அவரு ரொம்ப அப்படி இருந்தாரு. ரொம்ப நல்ல டைப்பு. இந்த உதவிகள்லாம் செஞ்சாரு. இந்த மாரி காரியங்கள்லாம் நெறைய அவரிடத்துல நல்ல குணங்கள் உண்டுன்னு அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க. ஆனா இங்க ஏனோக்க பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே, அவன் வந்து அ உ அவன் வந்து ஆண்டவர்ட்ட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே, தன்னுடைய வாழ்நாளே வாழ்ந்து கொண்டிருக்கும்போதே, அவன் ஒரு நல்ல சாட்சியை அவன் பெற்றிருக்கிறான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன சாட்சி? தேவனுக்கு பிரியமானவன் என்ற ஒரு சாட்சி அவன் பெற்றிருக்கிறான். மட்டுமல்ல, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் ம 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் அதிகாரத்துல அவன் 365 வருடங்கள் மொத்தம் வாழ்ந்திருக்கிற ஒரு மனிதன். ஆ 2ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. 22 ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின், அவன் வந்து ஒரு குழந்தை மெத்துசலா என்ற குழந்தையை பெற்றதுக்கு அப்புறம் 300 வருஷம், மொத்தம் 365 வருஷம், 65 வயதுல ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு குமாரரையும் குமார்த்தைகளையும் பெற்றான். தேவனோடு ஒரு சஞ்சரிக்கிற வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று இங்கு வேதம் சொல்லிக்கிறது. எப்பன்னா அவன் குடும்பஸ்தனாகி நல்ல குழந்தைகள் எல்லாம் பெற்றதுக்கு அப்புறமும் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வேதம் இங்கு தெளிவாய் சொல்லுகிறது. நிறைய நேரங்களில் நம்ம வாழ்வதில் ரட்சிக்கப்பட்டிருப்போம். கல்யாணத்துக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டிருப்போம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, நம்மளுடைய ஆண்டவருக்காக நம்ம செலவிடுற நேரங்கள் ரொம்ப கம்மியாயிரும். அதுக்கு முன்பாக நெறைய ஆண்டவருக்காக ஆண்டவருடைய பாதத்துல நெறைய நேரங்கள் உட்கார்ந்து ஜெபிச்சிருப்போம். நெறைய நேரம் ஆண்டவருடைய வேதத்த தியானிச்சிருப்போம். கல்யாணம், குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் பொறுப்புகள் அதிகமாக, அதிகமாக ஒரு குடும்பஸ்தனா மாறிக்கொண்டிருக்கும்போது, அதிகமான பாரங்கள், பொறுப்புகள் வர, வர, வர ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் குறைஞ்சிரும். அதிகமான ஜெபம் இருக்காது. அதிகமாக வேத தியானங்கள் இருக்காது. ஆனா இங்க பாருங்க ஏனோக்கு அப்படியே தலைகீழாக இருக்கு. எப்படி எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. அவரு கடைசி வரைக்கும் தன் தான் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்காரு? தேவனோடு சஞ்சரித்து, தேவனோடு வாழ்ந்து, தேவனோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கைய வந்து ஏனோக்கு பெற்றிருக்கிறார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, யூதா எழுதின நிருபத்துல பார்க்கிறோம். அவரு வந்து அ ஆண்டவருடைய 2ஆம் வருகையை தீர்க்க தரிசனமாக சொன்ன ஒரு மனுஷன் ஏனோக்கு. ஆயிரமான தூதர்களோடு தேவன் நியாயந்தீர்க்க வருவார் என்று அவர் முன்குறிச்சே சொல்லியிருக்கிறார் ஏனோக்கு. அப்ப
ஆண்டவரை எவ்வளவாய் உறவாடி ஆண்டவர் அறிந்து கொண்டு அந்த மனுஷன் வந்து தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறார் பாருங்க. தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அங்க அவர் மூலியமா தான் நமக்கு வந்து ஒரு அடுத்த ஒரு சந்ததி உருவாக்கப்பட்டு அவருடைய பேரனாக கொள்ளு பேரனாக யார் வருகிறார் என்றால் நோவா வருகிறார். அவருடைய கொள்ளு பேரனாக 28ஆம் வசனம் சொல்லு பாருங்க. மெத்துசலாக்கு அப்புறம் லாமேக்கு வராரு. லாமேக்கு அப்புறம் 29ஆம் வசனத்துல அவருக்கு ஒரு குழந்தை பிறகுது. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையிலும் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அப்ப ஏனோக்குடைய இந்த வம்சாவளி இந்த சந்ததியில தான் நோவா வருகிறார். நோவா யாரு என்று நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம அதிகமாக நோவாவை பற்றி அதிகமா நம்ம அறிஞ்சிருப்போம் இல்லைங்களா? 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்துல பூமி வந்து மிகவும் அக்கிரமம் பெருகி போய் அந்த அக்கிரமம் மிகுதியானதுனால ஆண்டவர் வந்து பூமியை முற்றிலுமாக அழிக்கணும், பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களையும் அழிக்கணும் என்று ஆண்டவர் வந்து ஒரு முடிவு பண்றாங்க. ஏன்னா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுடைய அக்கிரமம் 5ஆம் வசனம் சொல்லிக்கிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கண்டு தாம் 6ஆம் வசனம் தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அதனால ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த பூமியை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் வந்து அவனுடைய கண்களில் கிருபை கிடைக்குது. அது யாருன்னா நோவாக்கு. 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவர் ஒருத்தருக்கும் அவர் மூலியமாக அவர் குடும்பத்துக்கு ஒரு ஒரு கிருபை ஆண்டுடைய கண்களிலிருந்து அவருக்கு ஒரு கிருபை ஒரு தயவு கிடைத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரிந்த காரியம் நல்லா தெரிந்த ஒரு விஷயம் தான். அவர் ஒரு பேழையை உண்டு பண்ணி அந்த பேழை மூலியமா தன் குடும்பத்தை காத்து கொள்ளுகிறார். நிறைய ஜீவன்கள், மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் எல்லாம் அந்த பேழைக்குள்ள இருக்கு. கடைசியா மனிதர்கள் பார்த்தா இவங்க ஒரு குடும்பம் தான் மட்டும்தான் இருக்கு. ஏனென்றால் நோவா வந்து எப்படி இருந்தார் என்று வேதம் சொல்லிக்கிறது பாருங்க. 9ஆம் வசனம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அதுதான் ரொம்ப முக்கியம். பூமியில எந்த மனுஷனுமே ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக இல்ல. ஒரே ஒரு மனுஷன் நோவா மட்டும் இருந்திருக்காருன்னா பாருங்களேன், நீதிமானும் உத்தமனுமாய் இருந்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு உறவாடி தேவனோடு ஒரு வாழ்கிற வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று இங்கு வேதம் சொல்கிறது. அதனாலதான் அவன் உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் அக்கிரமங்கள் இருந்து தன்னை காத்துக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தான் என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது நோவா குறித்து. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நோவா குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 7ஆம் வசனம், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனா இருந்தான். அது மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தையும் அப்படி தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பமாக கொண்டு வந்து அதன் மூலியமாக அந்த சந்ததி மூலியமாக தான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த சந்ததி மூலியமா தான் நிறைய ராஜாக்கள் வராங்க. ஆபிரகாம் வராரு, தாவீது வராரு, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வம்சாவளியில தான் வந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு நல்ல தேவ பக்தியுள்ள சந்ததியை நோவா வந்து ஆண்டவருக்காக ஏற்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இது எப்படி இவங்களால முடிஞ்சிச்சு? ஏனோக்கு தான் தாத்தா இல்லையா? இவரு கொள்ளு பேரன். அப்ப இவங்க 2 பேருமே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாங்க. அதுதான் இங்க ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல் விஷயம். அந்த குடும்பத்தை வந்து அவங்க வந்து தேவனுடைய சந்ததியாக, தேவ பக்தி உள்ள சந்ததியாக, தேவனுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக கொண்டு போனாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஆண்டவரோடு உறவாடி வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த ஒரு காரியம் தான் இன்னைக்கு சாத்தான் கெடுக்கிற விஷயம் அதிகமா இருக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு ஊழியக்காரரோ இல்ல ஒரு நல்ல ஒரு ஊழியம் செய்கிற ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிற நபரோ குடும்பமாக வாழ்ந்து கொண்டு பிள்ளைங்களோடு குடும்பமாக ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது அநேக போராட்டங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வரும். முதலாவது அவன் செய்கிற காரியம் என்னன்னா, அந்த ஊழியக்காரருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து கட் பண்ணுவான் சாத்தான். அதுதான் அவனுடைய முக்கியமான ஒரு டார்கெட்டா இருக்கும். ஏன்னா மெயின் அதுதான்.
ஆண்டவருக்கும் அந்த ஊழியக்காரரும் இல்ல ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அந்த உறவை அவன் வந்து ஃபர்ஸ்ட் அங்கதான் கட் பண்ணுவான். எந்த விதத்திலயாவது ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து லேக் ஆகி அதுல ஓட வைக்கணுங்கிறது தான் அவனுடைய நம்மளை பிஸியா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய திட்டம். அது எதுவா இருக்கலாம். ஒரு பொருளாதாரத்தின் காரியமா இருக்கலாம், இல்ல உடம்பு பலவீனத்தின் காரியங்களா இருக்கலாம், இல்ல நோய், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு காரியத்தின் மூலியமாக குடும்பத்தில் நம்ம யாருக்குனாலும் சரி, நமக்காக இருக்கலாம், இல்ல நம்மளுடைய மனைவி, நம்முடைய பிள்ளைங்கள் யார் மூலியமாவது ஏதோ ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக நம்மளை வந்து ரொம்ப ஒரு பிஸியா இருக்கிற மாதிரி வச்சு நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த உறவை கெடுக்கும்படியாய் ஆண்டவருக்கு நமக்கு உள்ள அந்த ஆண்டவரோடு கூட நம்ம நிறைய நேரங்களை செலவிடுகிற காரியங்கள் எல்லாம் கெடுக்கும்படியாய் அவன் வந்து முதலாவது அங்கதான் வந்து ஒரு 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 பெரிய அடி விழும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேக் ஸ்லைட் ஆகுறத நம்ம உணர முடியும். எப்படின்னா ஜெபம் குறைஞ்சு விடும். ஆண்டவரோடு கூட இருந்து வேதத்தை தியானிக்கிற காரியங்கள் குறைஞ்சு போய்விடும். அப்படியே அவிசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசம் குறைச்சு அவிசுவாசம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இதனாலே கோபம், எரிச்சல், பல காரியங்கள் குடும்பத்துக்குள்ளாக வரும். ஒரு சாத்தான் போய் பல சாத்தானை கொண்டு வந்தான் என்கிற மாதிரி இந்த ஒரு ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அவன் கெடுத்து அதன் மூலியமாக பல காரியங்கள், பல குழப்பங்கள், பல அவிசுவாசங்கள், பல சந்தேகங்கள், பல அவநம்பிக்கைகள், இப்படி நிறைய காரியங்கள் நமக்குள்ள வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் மாறும்படியாக அவன் செய்து விடுவான். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை பார்த்திருக்கோம். நம்ம நிறைய ஊழியக்காரங்கள் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வாஞ்சையா வைராக்கியமா ஆண்டவருக்கு என்று ஊழியம் செஞ்சு நல்லபடியா வந்துட்டு இருப்பாங்க. கரெக்டா பாருங்க அவங்களுக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க வந்து ஒரே நாள்ல நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு பேக் ஸ்லைட் ஆகி நிறைய அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விதத்துல பாவத்துக்குள்ள விழுந்து அப்புறம் அவங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் தடைப்பட்டு அவங்களுடைய ஊழியத்தின் காரியங்கள்லாம் மாறி போயிடும். அதுக்கு அவன் வந்து முதலாவது செய்யற காரியம் என்னன்னா இந்த ஆண்டவருக்கு நமக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து அவன் கட் பண்றதுதான் மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம். இப்ப திருடன் வந்து நைட்டு வீட்டுக்கு கொள்ளையடிக்க வரான் அப்படின்னா எல்லா ரூம்லயும் போய் ஒவ்வொரு லைட்டா ஆஃப் பண்ணி அவன் பண்ண மாட்டான். மெயின் சுவிட்ச் போர்டு எங்க இருக்குன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்றது இல்ல ஃபியூஸ் பிடுங்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு மொத்தமா அந்த வீட்டை இருட்டாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவனுடைய காரியத்தை செய்வான். இப்படிதான் சாத்தான் இந்த நாளிலும் நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த அந்த உறவை அந்த ஆண்டவருக்கு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு கூட உறவாடுகிற ஒரு காரியத்தை அவன் கெடுத்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய குடும்பத்துல பல குழப்பங்கள் பல பிரச்சனைகளை அவன் வந்து உண்டு பண்ணுவான் என்பதை நம்ம இந்த நாட்கள நிறைய குடும்பங்களை பார்க்கிறோம். நிறைய ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில நம்ம அதை பார்க்க முடிகிறது. அப்ப இவங்க 2 பேரும் எப்படி ஆண்டவருக்காக நல்ல ஒரு ஒரு பசுத்தமுள்ள சந்ததியை தேவ பக்தியுள்ள சந்ததியை தந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேருமே ஆண்டவர் கூட சஞ்சரித்திருந்தார்கள். ஆண்டவர் கூட உறவாடி ஆண்டவர் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. கடைசி மட்டும் அதுல வந்து அவங்க உண்மை உத்தமமாக இருந்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த இந்த நாளிலும் நம்ம இவங்க 2 பேரும் நமக்கு ஒரு சாட்சியா இருக்காங்க. நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைங்களையும் கர்த்தருக்குள்ளாக என்றென்றைக்கும் வளர்த்து கர்த்தருக்கென்று ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கணும் என்பது நம்ம மேல இருக்கிற ஒரு பெரிய கடமையாகவும் இந்த நாளிலும் இந்த காலங்களிலும் நமக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சாகவும் இருக்கு. அதனால நம்ம வந்து இதை வந்து இவங்க 2 பேர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆமென்.